ஏன் லிஃப்ட் வேணுமா? ஆமா, லைஃப்ல லிஃப்ட் ரொம்ப முக்கியம். சாப்பாடு நல்லா இருக்கா? வாய்ஸ் ஃபைன். நீயும் நல்லா இருக்க. நாளைக்கு லிஃப்ட் கிடைக்குமா? மெனுவா இருந்தாலும் சரி, மென்னா இருந்தாலும் சரி, தினமும் சேஞ்ச் இருக்கணும் எனக்கு. என்கிட்ட பணம் இல்ல இல்ல. நேத்து ஒரு இந்தி டிராமாவுக்கு போனியே, அந்த பணம் என்னாச்சு? உப்பு புளி மிளகா வாங்க வேண்டாம். என்கிட்ட கால்னா கூட இல்ல. 10 மாசம் சுமக்க வச்சு பெத்த அப்பன் காலனா அரேனாவு கூட மக கால விழ வேண்டியிருக்கு. வெக்க கேடு. வாட் எ கண்ட்ரி. இப்பதானே 3 வருஷமா சம்பாதிக்கிற. 15 வருஷமா உன்னை வளர்த்தனே. அதுக்கு என்ன கணக்கு? ஒரு வருஷத்துக்கு 2 ரூபா வச்சுக்கோ. 15 வருஷம். 15 × 2 30. ஒரு பெத்த அப்பனுக்கு 30 ரூபா கொடுக்க கூடாதா கேக்குறப்பெல்லாம்? என்ன பெத்த அப்ப மேல ஆணையா சொல்றேன், கொடுக்க மாட்டேன். என்னப்பா இது? மண்ணெண்ண. நான் எரிஞ்சு சாம்பலா போயிட்டா உனக்கு ஒரு தொந்தரவு இருக்காது. அதுக்கு தான் வத்தி பட்டீங்க. எங்க வத்தி பட்டி? நீ கேட்டா தரமாட்டியா? அதாவது எதுவும் செஞ்சிக்க மாட்டாங்கிற நம்பிக்கை தானே உனக்கு. இத பார், கொளுத்திக்க போறேன். சொல்லு, கொளுத்திக்கிட்டா? கொளுத்திக்குவேன். சொல்லு, கொளுத்திக்க போறேன். அப்ப கொளுத்திக்க போறோம். பார்த்துட்டே நிக்கிறேன். பேப்பர்ல வரும். கொடுக்க போறியா இல்லையா? நீ பணம் கொடுக்குறியா இல்லையா? கொளுத்திக்குவேன், கொளுத்திக்குவேன், கொளுத்திக்க போறேன். வெயிட் பண்ணவா? பணம் வைக்கிற இடத்த அடிக்கடி மாத்துற. எவ்வளவு வேணும்? 30 ரூபா. உங்க அப்பா சொத்தை எல்லாம் சாம்பல் ஆக்கிட்டீங்க. உங்க அம்மாக்கும் கொள்ளி வச்சுட்டீங்க. நான் மாத்திரம் பாக்கி. எனக்கும் கொள்ளி வச்சுட்டு அப்புறமா இதை பண்ணிக்கங்க. இந்தாங்க. உனக்கும் கொள்ளி வச்சுட்டு எங்கம்மா போவோம் பணத்துக்கு? என் நிலைமையை பாத்தீங்களா மிஸ்டர் ரங்கன்? ஆனா உங்களுக்காக நான் பரிதாபப்பட மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் நீங்களா செஞ்சுக்கிட்டு. அந்த ஆளு மிரட்டும் போதெல்லாம் நீங்க பணம் கொடுக்கறதுனாலதான் அவருக்கு பணம் வேணுங்கும் போதெல்லாம் உங்களை மிரட்டுறாரு. அதுதான் என் தலையெழுத்துன்னு நினைச்சுக்கிறேன். உங்க தலையெழுத்து மண்ணாங்கட்டி. இந்த நாட்டு பெண்களுக்கே தான் தலையெழுத்து. அடிமைத்தனம். சின்ன வயசுல பெத்தவங்களுக்கு அடிமை, வயசு வந்ததும் ஒரு வாலிபனுக்கு அடிமை, கழுத்துல தாலி ஏறது புருஷனுக்கு அடிமை, அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா பெத்து போட்டதுங்களுக்கு அடிமை. அடிமை அடிமை. ஐயோ, என்னைக்கு தான் நீங்க எல்லாம் வெளியே வர போறீங்களோ? புதுமை பெண்ணா? புதுமை பெண். பைத்தியக்காரத்தனமா பாரதி கனவு கண்டு வச்சுட்டு போயிட்டான். ஆனா நீங்க எல்லாம் உருப்பட போறது இல்ல. இல்லன்னா இப்படிப்பட்ட மனுஷனை கட்டி மாரடிப்பீங்களா? இப்படிப்பட்ட ஒரு அப்ப இருந்தா என்ன, செத்தா என்ன? மிஸ்டர் ரங்கன், பத்த வச்சுக்கன்னு விட்டுற வேண்டியதாங்க. நீங்க எதுவும் பேச வேண்டாம். இது எங்க குடும்ப விஷயம். ஆஹா, தெரியுமே. இதுவும் சொல்லுவீங்கன்னு தெரியும். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மாந்தரை நினைத்து விட்டால். நெஞ்சு பொறுக்குதில்லையே. ஏண்டா டேய், ஒத்துமையா இருக்கிற அப்பனுக்கும் பொண்ணுக்கு நடுவுல பாலிடிக்ஸ் பண்றியா? அயோக்கிய பயல. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? எத்தனை லிட்டர் மண்ணெண்ண ஊத்திட்ட? 2 லிட்டரு. 10 மானுக்கு. எதுக்கு? கொள்ளி வைக்க போறேன். யாருக்கு? உனக்கு. என்ன விட்டுறா? நான் செத்துருவேனா? என்ன விட்டுறா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆசைப்பட்டியா? அப்ப ஆசைப்பட்டே பாதமல்ல, என்ன விட்டுறா? ஆசை இல்ல. 15 நிமிடம் பக்கத்துல இல்லடா. அப்படி இருந்தாலும் தண்ணிக்கு பஞ்சம்டா. ஐயோ, சுடுது சுடுது. இனிமே சும்மா அந்த பொண்ணை மறட்ட மாட்டேன். இனிமே நான் மறட்ட மாட்டேடா. சத்தியமா? சத்தியமா மறட்ட மாட்டேடா. நீ பத்த வச்சியா? அன்னைக்கு நடந்ததுக்காக மறுபடியும் மன்னிப்பு கேட்கிறேன். என்கிட்ட காசு இல்லையே. எனக்கு கூட கொஞ்சம் பெயிண்டிங் எல்லாம் தெரியும். என்னன்னு கேக்குறீங்களா? சிவப்பு, ரத்தம்,
வழக்கமா எல்லாரும் வன்முறைன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றது பாரதி சொன்ன விழிப்புணர்ச்சி, இல்ல பெரியார் சொன்ன மறுமலர்ச்சி. பசி, புரட்சி, வறுமை, இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். செழுமை, டிஸ்டன்ஸ், தூரம், காலம், சுபம், காதல், சிக்கல், டீ ஆறி போகுதுடா. காசு கொடுத்து வாங்கினதுடா. நீயும் வந்தாதாண்டா 3 பேரும் டிவைட் பண்ணி குடிக்க முடியும். டேய் நாக்குல எச்சு உருதுடா. டீயை குடிச்சதுக்கு அப்புறம் தாண்டா சுட்ட பழம் சாப்பிடணும். இதோ. பத்தியா பத்தியா ஃப்ரெஷ்ஷா பொறிக்கினதுடா. டேய் ஏன்டா அப்படி படுத்துறான்? பேசாம நாம குடிச்சிருவோமா? அப்புறம் மேல விழுந்து புடிங்கிருவான்டா. அவனும் குடிக்க மாட்டேங்கிறான், நம்மளையும் குடிக்க விட மாட்டேங்கிறான். டாக் இந்த மேஞ்சர் மாதிரி. ஏன் இப்படியே? டேய் 4 நாளா அம்மாவை பாக்கல இல்ல. அதானா இன்னைக்கு கூட அம்மா டிராமா எங்கேயோ இருக்க. நான் பார்த்தேனே நோட்டீஸ்ல. எங்க? கலாட்சேத்ரால. டேய் டீடா. டீ இது ஏன் ட்ரூப்? இது ஏன் நாடகம்? And I pay for all the damn bloody things here, including your mistakes. நாடகம் எல்லாம் போச்சுன்னா உன்னை போந்துட்டு போயிடுவாங்க. அதுவே ஒரு மாதிரி போச்சுன்னா ஏன் மூஞ்சில காரி துப்பிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு துப்பிட்டாங்க. ஏன்? உன்னாலதான். நான் மலையாளத்துல நாடகம் போட்டிருக்கேன், ஹிந்தில நாடகம் போட்டிருக்கேன், இங்கிலீஷ்ல நாடகம் போட்டிருக்கேன். என் ஆர்டிஸ்ட் யாருமே என் கால் வாரி விட்டது கிடையாது. நடக்கிறது ஹிந்தி நாடகம், திட்டிங்க தமிழ்ல பாடுறியா? Are you not ashamed? நடிக்கும் போது சொந்த கற்பனை இருக்க வேண்டியதான். ஆனா நீ செஞ்சது கற்பனை இல்ல, murder. You wanted to destroy my reputation. You wanted to make a fool of my troupe, my play, and reference to your application for the post of assistant, you are required to be present at our Janpat branch at 11 a.m. on 27th instant. Hey, congratulations, Ranga. இந்த இன்டர்வியூலயாவது உனக்கு வெற்றி கிடைக்கட்டும்டா. அதை கிழிச்சு குப்பையில போட சொல்லு. நான் போறது இல்ல. என்னடா இப்படி சொல்றான் இவன்? எல்லாம் சும்மா கண் தொடப்பு வேலை, இல்லாட்டி ஐ வாஷ். நான் போறது இல்ல. டேய் டேய் யாராவது ஒருத்தருக்கு வேலை கிடைச்சா நம்ம சோத்து பிரச்சனை தீரும் இல்லையா? டேய் கண்ணா சமத்து இல்ல, நாளைக்கு இன்டர்வியூ போடுச்ச இந்த இழவு பிடிச்ச தாடி எடுத்துடுறா. முடியாது. இது என்ன பெரிய சாம்சங் தலைமுடியா? உன் சக்தி எல்லாம் இதுலயேவா இருக்கு? இப்ப வச்சு ஒரு கோட்டு